Taste the Daily. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றமே ஜாமீன் வழங்கிய நிலையில் அந்த தீர்ப்பில் குழப்பங்கள் இருப்பதாக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் கடைசி நேரத்தில் ட்விஸ்ட் வைத்ததால் பரபரப்பு உச்சகட்டத்தை எட்டியது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது. காலை 10:30 மணியளவில் ஜாமீன் வழங்கி உத்தரவு பிறப்பித்த நிலையில் தீர்ப்பின் நகலை சென்னை அமர்வு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யும் நடைமுறையை தொடங்கியது செந்தில் பாலாஜி தரப்பு. உச்சநீதிமன்றம் பிறப்பித்த ஜாமீன் உத்தரவு பிணைத்தொகை 25 லட்சம் ரூபாய் ஜாமீனுக்கான உத்தரவாதங்களை தாக்கல் செய்ய சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தை செந்தில் பாலாஜி தரப்பு நாடியது. ஆனால் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பில் சில குழப்பங்கள் இருப்பதாக முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி எஸ். கார்த்திகேயன் கூற, செந்தில் பாலாஜியை வரவேற்க ஆசையோடு காத்திருந்த திமுகவினர் முகமே வாடி போனது. அத்தோடு பிணை உத்தரவாதங்களை நீதிமன்றத்தில் தான் தாக்கல் செய்ய வேண்டும் என உச்சநீதிமன்றத்தின் எந்த தீர்ப்பிலும் குறிப்பிடவில்லை என்ற நீதிபதி எஸ். கார்த்திகேயன் விசாரணை அதிகாரி முன்பாக தாக்கல் செய்ய கோரியதால் வழக்கில் இன்னும் சிக்கலானது. இதனையடுத்து செந்தில் பாலாஜி சிறையில் இருந்து வெளியே வரக்கூடாது என முடிவு செய்ததைப் போல செயல்படுகிறீர்கள் என நீதிபதியிடம் அவரது தரப்பு வழக்கறிஞர் அதிருப்தி தெரிவித்தார். வழக்கு விசாரணையின் போது செந்தில் பாலாஜியும் வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போதும் பிணை உத்தரவாதங்களை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டுமா அல்லது விசாரணை அதிகாரி முன்பாக தாக்கல் செய்ய வேண்டுமா என்பதில் தனக்கு குழப்பம் இருப்பதாக கூறிய நீதிபதி அமலாக்கத்துறை தரப்பு வழக்கறிஞரை அழைத்து வர உத்தரவிட்டார். இதனையடுத்து அமலாக்கத்துறை தரப்பு வழக்கறிஞர் என். ரமேஷும் அவசரமாக நீதிமன்றத்திற்கு வருகை தந்தார். செந்தில் பாலாஜிக்கான பிணை உத்தரவாதங்களில் எந்த ஆட்சேபமும் இல்லை என அமலாக்கத்துறை வழக்கறிஞர் என். ரமேஷ் கூறியதை அடுத்து செந்தில் பாலாஜியை சிறையில் இருந்து விடுவிக்க சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி எஸ். கார்த்திகேயனும் உத்தரவிட்டார். சுமார் 1 மணி நேரமாக செந்தில் பாலாஜி வழக்கில் குழப்பங்கள் நீடித்த நிலையில் புழல் சிறைக்கு முன்பாக காத்திருந்த திமுகவினர் முகம் களையிழந்து காணப்பட்டனர். செந்தில் பாலாஜியை சிறையில் இருந்து விடுவிக்க உத்தரவிட்ட பிறகுதான் புழல் சிறை முன்பாக மீண்டும் கொண்டாட்டம் களை கட்டியது. வான வேடிக்கை, மயிலாட்டம் என புழல் சிறைக்கு முன்பாக மலர் மாலைகளோடு தொண்டர்கள் காத்திருந்தனர். மாலை 6 மணியளவில் செந்தில் பாலாஜியை விடுவிக்க நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் அந்த உத்தரவு நகல் மின்னஞ்சல் மூலமாக புழல் சிறைக்கு அனுப்பப்பட்டு செந்தில் பாலாஜியை வெளியே அழைத்து வரும் நடவடிக்கைகள் தொடங்கின. இதனையடுத்து ப்ரொசீடிங்ஸ் முடிந்து இரவு 7:13 மணியளவில் சிரித்த முகத்தோடு வெளியே வந்த செந்தில் பாலாஜியை திமுகவின் RS பாரதி உள்ளிட்டோர் சூழ்ந்து கொண்டு வரவேற்றனர். பின்னர் புழல் சிறையின் மெயின் கேட்டுக்கு வந்த செந்தில் பாலாஜியை தொண்டர்கள் சூழ்ந்து நின்று உற்சாகமாக வரவேற்றனர். ரோஜா மலர்களை தூவி திமுகவினர் கொடுத்த வரவேற்பில் செந்தில் பாலாஜி நெகிழ்ச்சிக்குள்ளாகி திக்கு முக்காடி போனார். வரவேற்பு கொடுக்க செந்தில் பாலாஜியின் ஆதரவாளர்கள் திரண்டு வந்ததில் புழல் சிறை வளாகமே மனித தலைகளாக தென்பட்டது. செந்தில் பாலாஜியை பார்க்க தொண்டர்கள் முண்டி அடித்தனர். காரில் ஏறி அமர்ந்த பின்னரும் கூட செந்தில் பாலாஜியின் முகத்தை பெண் ஒருவர் ஆற தழுவிய நெகிழ்ச்சி நிகழ்வுகளும் அரங்கேறின. புழல் பகுதியை தாண்டி வரும் வரை வழிநெடுகிலும் செந்தில் பாலாஜி வந்த கார் மீது மலர் தூவி வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய செந்தில் பாலாஜி தன் மீது அன்பும் நம்பிக்கையும் வைத்திருக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு நன்றி என்றதோடு உதயநிதிக்கும் நன்றி தெரிவித்தார். அத்தோடு அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக தன் மீது போடப்பட்ட பொய் வழக்கில் இருந்து மீண்டு வருவேன் எனவும் கூறினார் செந்தில் பாலாஜி.
என் மீது அன்பும் நம்பிக்கையும் பாசமும் கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் என் வாழ்நாள் மணிவன்போடு சமர்ப்பித்துக் கழகத்தினுடைய இளைஞர் செயலாளர் மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை என் மீது தொடரப்பட்ட வழக்கு அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் தொடரப்பட்ட பொய் வழக்காகும். இந்த பொய் வழக்கை சட்ட ரீதியாக நீதிமன்றத்தை எதிர்கொண்டு இந்த வழக்கிலிருந்து மீண்டு வருகிறேன். சிறையில் இருந்து வெளியே வந்த பிறகு நேரடியாக மெரினா கடற்கரைக்கு சென்ற செந்தில் பாலாஜி அங்கு அண்ணா மற்றும் கலைஞர் நினைவிடங்களில் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அப்போதும் ஏராளமான திமுக தொண்டர்கள் செந்தில் பாலாஜிக்கு மாலை அணிவித்தும் பொன்னாடை போர்த்தியும் வரவேற்று மகிழ்ந்தனர். முன்னதாக கலைஞர் நினைவிடத்திற்கு வந்த செந்தில் பாலாஜியை அமைச்சர் பொன்முடி பொன்னாடை போர்த்தி கட்டி அணைத்து இன்முகத்தோடு வரவேற்றார். இருவரும் சேர்ந்து அண்ணா கலைஞர் நினைவிடங்களில் மரியாதை செலுத்திவிட்டு சென்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.